ஆளு, இவரை கணக்கில் எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு ஆள் வழியாகத்தான் எல்லா நூல்லையும் இந்த ஹதீஸ் வருது. இது 7 தப்பி போனா 14ல கொடுங்க, 14 தப்பி போனா 21ல கொடுங்க அப்படிங்கிற செய்தி ஏற்கத்தக்க நபர்கள் வழியாக நமக்கு அறிவிக்கப்படவில்லை. 7வது நாள் கொடுங்கள் என்பதை சொல்லக்கூடியவங்க எல்லாம் ஏற்கத்தக்க ஆள்களா இருக்கிறாங்க. 14வது நாளும் கொடுக்கலாம், 21 கொடுக்கலாம்னு சொல்லக்கூடியவங்க ஏற்கத்தக்க ஒரு ஆளாக இல்லை, குழப்பவாதியா இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்யக்கூடாது, அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. 7வது நாளுக்கு தான் கொடுக்கணும். வசதி இருந்தால் 7வது நாள் கொடுங்க, இல்லையா அது பிரச்சனை இல்லை. சக்தி ஏன்னா விரும்பினா கொடுக்கறது தானே. அதே நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன செய்யக்கூடாது, கடனை வாங்கி 7வது நாள் கொடுக்கணும், வட்டிக்கு வாங்கி அது மாதிரி கஷ்டப்பட்டு நமக்கு என்ன சக்தி அதை அதெல்லாம் செய்யக்கூடாது. இயற்கையாக நமக்கு முடியுமா, அதை கொடுக்கறதுனால நாளைக்கு சாப்பாட்டுக்கு இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டு 3 நாளைக்கு பட்டினியாக கிடக்க முடியுமா? நம்முடைய வருமானம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அது மாதிரி எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்குமே எல்லாம் சிரமப்படுத்த மாட்டான் இருக்கு. கடமையான விஷயங்கள்லையே இது விரும்பினா செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். அக்கீக்காங்கிற அல்லாஹ் நல்லா தந்திருந்தான்னு சொன்னா ஒரு 7வது நாள் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக ஒரு ஆட்டை அறுக்கிறதுனால எல்லாம் பெருசா நமக்கு பின்னடைவு வராது என்று இருக்கக்கூடியவர்கள் செய்யலாம். இன்னைக்கு ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஒரு மாசத்துக்கு செலவுக்கு காசு இருக்காது, மாச சம்பளக்காரன் இன்னைக்கு ஆட்டை இருக்க 4 ரூபாய் அறுத்து கொடுத்துட்டு ஒரு மாதம் சோறு திங்கணுமே, அதெல்லாம் பாதிக்கும்ன்றது அவன்லாம் செய்யக்கூடாது. நமக்கு மேல சிரமத்தை இழுத்து போட்டுக்கிற கூடாது. அந்த அடிப்படையை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த அக்கீகாங்கிறத யாரு கொடுக்கணும், குழந்தைய பத்த தகப்பன் தான் கொடுக்கணும்னு கிடையாது. இந்த டவுரி ஊர்லாம் வாங்குறாங்கல்ல, டவுரிலாம் அதெல்லாம் இல்லை. ஒன்னே ஒன்று இருக்குது, என்ன செய்யலாம், இந்த அக்கீகா மாமனார் கொண்டு தான் கொடுக்கலாம், தப்பு இல்லை. இந்த அக்கீகாவை பெத்த தகப்பன் கொடுத்தாலும் ஓகே தான். தகப்பன் இல்லாம என்ன செய்யலாம், அம்மாவுடைய தகப்பன், குழந்தையுடைய அம்மாவுடைய தகப்பன் மாமனார் இருக்காங்க இல்லையா, அந்த மாமனார் கொடுத்தாலும் ஓகே தான். ஏன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹசன் ஹுசைனுக்காக கொடுத்துருக்காங்க, அலி கொடுக்கல. அலி தானே தகப்பனாரு, அவருடைய அக்கீகாவை ரசூல் ஸல்லல்லாஹு பார்த்தா இவர் பாவம் கஷ்டப்படுறாரு, நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனுக்கும் அவங்க தான் அக்கீகா கொடுத்தாங்க, ஹுசைனுக்கு அக்கீதா அவங்க தான் கொடுத்தாங்க. அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டா அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது யுதுபஹு அன்ஹுங்கறாங்க, அதாவது அறுக்கப்படணும், அவ்வளவுதான். அது இவர் தான் கொடுக்கணும்லாம் ஒன்றும் சரத்து கிடையாது, தகப்பா இருக்கணும் அவனுக்கு கடமைன்னு சொல்ல கிடையாது. இந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தகப்பன்ட்ட வசதி இருக்கும், சில நேரத்தில் தகப்பன்ட்ட வசதி இருக்காது, சித்தப்பாட்ட வசதி இருக்கும், பெரியவாப்பாட்ட வசதி இருக்கும். நீ கொடுக்காடி இருப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கொடுக்கலாம், அவர் கொடுத்த வைக்கலாம். அதாவது அவர் தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன போடுறாங்கன்னு கேட்டா தகப்பன் கொடுப்பான் என்று போடாம இந்த 7 நாள்ல கொடுக்கணும்னு ஹதீஸ் வாசிச்சேன், அதுல வர்ற வாசகம் என்ன வருதுன்னு கேட்டா யுதுபஹு அன்ஹு, அவன் சார்பாக அறுக்கப்பட வேண்டும், செயற்பாட்டு வினை, இவர் அறுக்க வேண்டும்ங்கிறலாம் கிடையாது. அதனால இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா தகப்பன் கொடுக்கலாம், தாய்க்கு தனியா வசதி தான் தாய் கூட கொடுக்கலாம், மாமனாட்ட வசதி இருந்தால் மாமனார் கொடுக்கலாம், சித்தப்பா பெரியப்பாட்ட வசதி இருந்தால் அவர் கொடுத்துட்டு போகலாம், தாய் மாமாட்ட வசதி இருந்தால் தாய் மாமா கொடுக்கலாம், யாராச்சும் கொடுக்கலாம். யாரு கொடுத்தாலும் அந்த அக்கீகாங்கிற அந்த நன்மை கிடைச்சி போய்விடும் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. இதை விளைவிக்கணும். அதே மாதிரி என்ன கொடுக்கணும்னு கேட்டா ஆம்பளை பிள்ளைன்னா 2 ஆடு கொடுக்கணுங்க, பொம்பளை பிள்ளைன்னா 1 ஆடு கொடுக்கணும். இது ஆம்பளை பாரபட்சத்துக்காக இல்லை, சைக்காலஜிக்கலா மனிதனுக்கு சுமை. பொம்பளை பிள்ளைன்னா என்ன செய்யணும், ஆமாடி பயப்படும், நீ குர்ஆன்னு சொன்னா அவனுக்கு இன்னும் இதாயிரும். அதனால இயற்கையாக குறைந்த சந்தோஷம் தான் அவனுக்கு இருக்கிறது. அது ஏதோ காரணத்துக்காக மார்க்கம் ஒரு தத்துவத்தோடு வச்சிருக்கிறது. ஆண் குழந்தை பிறந்தவர்கள் என்ன செய்யணும், 2 ஆடுகள் கொடுக்க வேண்டும். பெண் குழந்தை பிறந்தவர்களா இருந்தா 1 ஆடு கொடுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில 1433, நசையில 4145, அபூதாவுல 2451, இப்னு மாஜாவுல 3153, 3154, முஸ்னத் அஹ்மதுல 661, 6695, 23066, 26056, 26057, 26268, 26270, 26271, 26465 இவ்வளவு இடங்கள்லையும் என்ன இருக்குன்னு கேட்டா ஆம்புலண்டா 2 கொடுங்க, பொம்புலண்டா 1 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி இதே கருத்து திருமதியில 1435 வேற கொஞ்சம் வார்த்தையை கொண்டு
4147, 2452, 2453, 26053, 26272. இதுல எல்லாம் என்ன இருக்குன்னா, கொடுக்குற ஆடு வந்து பொட்டாடாவும் இருக்கலாம், கிடாயாவும் இருக்கலாம். ஆனா ஆம்பளைக்கு 2 கொடுங்க, பொம்பளைக்கு 1 கொடுங்கன்னு சேர்த்து இருக்குது. இதுதான் டிஃபரெண்ட். அப்ப இந்த மாதிரி வந்து கொடுக்கணும்னு இருக்குது. ஆம்பளை பிள்ளைனா 2 கொடுங்க, பொம்பளை பிள்ளை 1 கொடுங்க. சில பேருக்கு வசதி இருக்காது, ஆம்பளை பிள்ளையும் பிறந்திருக்கு, ஒரு ஆடு கொடுக்க வசதி இருக்கு, கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசனுக்கும் ஹுசைனுக்கும் ஒவ்வொரு ஆடு கொடுத்தாங்க என்று சொல்லி அபூதாவுதுல 2458வது ஹதீஸ்ல இருக்கு. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். அப்ப ஒரு ஆடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனுக்கும் கொடுத்தாங்க, ஹுசைனுக்கும் கொடுத்தாங்க. 2 ஆடுக்கு வசதி இருக்கிறவங்க 2 கொடுங்க. வசதி இருந்தால் 2க்கு முன்னுரிமை கொடுங்க. ஆம்பளை பிள்ளையும் பிறந்து போச்சு, வசதியும் வந்து 1 தான் கொடுக்க முடியும், 1 கொடுங்க. 1 கொடுக்குறேன்னா கஷ்டம் இல்லாம கொடுத்துடலாம். 2 கொடுத்தா சிரமமா இருக்குமா? வேண்டியதில்லை, அல்லாஹ் பரக்கத்தை தந்திருக்காங்க, 2 கொடுத்துட்டு போங்க. இப்படித்தான் அதை எடுத்துக்கணுமே தவிர கம்பல்சரியா 2 தான். 1க்கு கொடுக்க வசதி இருந்தாலும் 1 கடனை வாங்கி பிச்சை வாங்கி யாசம் வாங்கி அப்படிங்கிறது கிடையாது. இந்த அகீகா சம்பந்தமாக இன்னும் சில சட்டங்களும், குழந்தை பிறந்த பிறகு என்ன செய்யணும் என்ற இன்னும் சில சட்டங்களும் இருக்கிறது. அதை பார்த்து விட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போவோம். இந்த அகீகா தொடர்பாக வேறு சில சட்டங்களை, வேறு சில தவறான நம்பிக்கைகளை பற்றி இன்றைய தினம் பார்ப்போம். அகீகா கொடுக்கும் பொழுது அதனுடைய அந்த ஆட்டினுடைய எலும்புகளை முறிக்கக்கூடாது, முழுசாக தான் போடணும். அது அப்படி யாருக்கும் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, சமைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு முழு எலும்பை வந்து 2ஆ 3ஆ துண்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை நிறைய பகுதிகளில் இருக்கிறது. அப்படி சில கிதாபுகளில், நூல்களில் அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மாதிரி செய்வதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் 2 பேருக்கும் அகீகா கொடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதனுடைய எலும்பை நீங்கள் முறிக்காதீங்க என்று சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அபூதாவுத் அவர்களுடைய மராசீல் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்ற செய்தியை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் ஜாஃபர் இப்னு முஹம்மதுங்கிறவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா, அவருடைய தகப்பனார் வழியாக அறிவிக்கிறார். அது முகமது. இந்த முகமது யாருன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து 4 தலைமுறைக்கு பிந்தினவர். இவர் தான் அறிவிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒன்றை அறிவிப்பதாக இருந்தால் சஹாபாக்கள் தான் அறிவிக்கணும். இந்த நூல் இடம்பெற்றிருக்கிறது கூட மராசீல்னாலேயே முர்சல்கள். முர்சல் என்று சொன்னால் நபித்தோழர்கள் வழியாக இல்லாமல் அடுத்து வரக்கூடியவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய செய்தின்னு கிதாபுக்கு பேர் அதுதான். அப்போ முர்சல், அதாவது நபித்தோழர் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்க்காம அதுக்கு பிந்தி வரக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக ஒன்றை அறிவிப்பார்களே, ஆனால் அது ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு சொன்னாலும் சரி, அவங்க சொன்னாங்கன்னு ஒன்றை சொன்னாலும் சரி, அதை எப்போ ஏற்றுக்கணும்னு கேட்டால் அதை சஹாபி சொல்லணும். ஒரு அபூபக்கர், ஒரு உமர், ஒரு உஸ்மான், ஒரு அலி, ஒரு அபூ ஹுரைரா, ஒரு இப்னு அப்பாஸ், ஒரு இப்னு உமர், இப்படியான ஆட்கள் வந்து சொன்னாதான் ஏற்றுக்கணுமே தவிர சஹாபாக்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது வந்து நம்பகத்தன்மை இல்லாது. அதனால இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எலும்பை முறிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ஆதாரப்பூர்வமான செய்தியாக இல்லாததுனால அப்படி ஒன்றும் சட்டம் கிடையாது. அடுத்தது வந்து இந்த அகீகாவாக அறுக்கப்படுகிற அந்த இறைச்சியை என்ன செய்யலாம்? சில பேர் வந்து நாம் சாப்பிடக்கூடாது, அப்படியே கொடுத்துடணும், ஏழைக்கு தர்மம் செய்யணும் என்பது மாதிரியெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் குர்பானி அதை இந்த அகீகாவை என்ன செய்யணும்னு வந்து வரல. இதை வந்து ஏழைக்கு கொடுங்கன்னு வரல, நீங்கள் சாப்பிடுங்க என்று சொல்வதற்கும் ஆதாரப்பூர்வமானது இல்லை, நீங்கள் சாப்பிடாதீங்க என்று சொல்வதற்கும் ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பும் வரல. அது அவர் அந்த குழந்தை சார்பாக என்ன செய்யுங்க, ஒரு ஆட்டை அறுங்க, 2 ஆட்டை அறுத்துருங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கிறது. இப்படி வரக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு சட்டமும் சொல்லப்படலைன்னு சொன்னால், நம்ம இதே மாதிரி உள்ள குர்பானி இருக்குது பாருங்க, அதைத்தான் இதுக்கு முன்மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா இது மாதிரி ஒன்று இருக்கிறது. குர்பானி என்ற அந்த ஹஜ் பெருநாள் தினத்தில் நம்ம அல்லாவுக்காக ஒரு ஆட்டை நம்ம அறுக்கிறோம். அறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆட்டினுடைய இறைச்சியை நாம் சாப்பிடலாம், வசதியாக இருந்தால் கூட நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கும் கொடுக்கலாம்,
எல்லாத்தையும் ஏழைக்கு வேண்டாலும் கொடுத்துக்கிடலாம், அல்லது எல்லாத்தையும் சொந்தக்காரங்களுக்குள்ள பங்கு வேண்டாலும் வச்சுக்கிடலாம், விரும்பின நாமளை கூட எல்லாத்தையும் என்ன செய்யலாம், சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கிடலாம் என்று அந்த உலுஹியா குர்பானியுடைய சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதே அடிப்படையை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், அகீகா என்பதை அந்த குழந்தையுடைய நன்மைக்காக வேண்டி அல்லாஹ் குழந்தையை தந்தான் அப்படிங்கிறதுக்கு அவனுக்காக செய்யக்கூடியது, அவன் அந்த நன்றி கடனாக இது செய்யப்படக்கூடியது. அதனால அது அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் சாப்பிடக்கூடாது, அதை தொடக்கூடாது, எலும்பு முறிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதை அக்கீகா சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டியது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பெரும்பாலான சில பகுதிகளில் தமிழகத்தில் சில கடலோர பகுதிகளில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பிறந்த குழந்தையுடைய தலைமுடிய முதல் தடவை தலைமுடி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த முதல் தடவை தலைமுடி எடுத்த உடனே அந்த தலைமுடிய நிறுத்து எடை போட்டு ஒரு தராசில் வச்சு எடை போட்டு அந்த எடைக்கு எடை வெள்ளி தர்மம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை தமிழக முஸ்லீம்களில் சில பேர்கிட்ட இருக்கிறது. இந்த நம்பிக்கைக்கு ஏற்றதாக சில நூல்களில் சில செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்பு படுத்தி சில நூல்களில் இது பற்றிய செய்திகளும் இருக்கிறது. என்ன செய்தி இருக்கிறதுன்னு கேட்டால், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்புள்ள ஹசன் அவங்க பிறந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஹ்லிகி ரஸஹு, அவருடைய தலையை நீ மழித்து, ஒத்த சத்தகி பி ஜினத்தி ஷாரிஹி ஃபில்லதன், அவருடைய அந்த குழந்தையுடைய முடியுடைய எடைக்கு வெள்ளிய தர்மம் செஞ்சிரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகள் ஃபாத்திமாவிடத்தில் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வசன்துஹு, ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க, நான் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அதை நிறுத்து பார்த்தேன், ஃபகான வஸனுஹு திர்ஹமன், அதனுடைய எடை ஒரு திர்ஹமாக இருந்தது அப்படின்ற ஒரு செய்தி. அவ் பால திர்ஹமின், அல்ல ஒரு திர்ஹத்தை விட குறைவாக இருந்ததுன்னு வருது. இப்போ இந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு கேட்டா, திருமதிங்கிற நூல்ல 1439வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த 1439வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிற இந்த திருமதியில அந்த கித்தாபிலேயே இந்த ஹதீஸை ஒட்டி திருமதி இமாம் நூலாசிரியர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஓ இஸ்னாதுஹு லைஸபி முத்தசிலின், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை இருக்குல்ல, அறிவிப்பாளர்கள் அதனுடைய சங்கிலி தொடர் கிடையாது, விடுபட்டிருக்கிறது. அவர்கிட்ட இவர் கேட்டார், இவர்கிட்ட அவர் கேட்டார்னு வரும் இல்லையா, அப்படி வரக்கூடிய நேரத்தில் இடையில சில பேர் விடுபட்டு இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு தொடராக இருக்கிறது. யார் விடுபட்டிருக்கிறார்னு கேட்டா, ஓ அபு ஜாஃபர் முஹம்மது இப்னு அலி இப்னுல் ஹுசைன், முகமது இப்னு அலி இப்னுல் ஹுசைன் என்பவர், அதாவது இந்த செய்தி அறிவிக்கிற ஆள் இருக்கார்ல, யார் அறிவிக்கிறார்னு கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் அலி, ஹுசைன் ரலியல்லாஹுடைய தகப்பனார் பேர் அலி, ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் பேர் அலி, அந்த மகனுடைய மகன் பேர் முகமது. இந்த செய்தியை அலி சொன்னதாக யார் அறிவிக்கிறார்னு கேட்டா, முகமதுங்கிறவர் அறிவிக்கிறார். அலி சொன்னதாக இந்த செய்தி அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா முகமது அறிவிக்கிறார். முகமதுங்கிறவர் அலியை பார்த்தவரா, அலி காலத்தில் வாழ்ந்தவரான்னு கிடையாது. இந்த முகமதுடைய தகப்பனார் அலி, அலியுடைய தகப்பனார் ஹுசைனு, ஹுசைனுடைய தகப்பனார் அலி. இவர் முகமதுங்கிற அவருடைய தகப்பனார் அலிகிட்ட கேட்டார்னா ஒத்துக்கலாம். இவர் யார் சொன்னதா இதை சொல்றாருன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு சொன்னதா சொல்றாரு. அலி ரலியல்லாஹு சொன்னதாக அவங்க மகன் ஹுசைன் அறிவிச்சாங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம். ஹுசைனுடைய மகன் அறிவித்தா கூட சந்திச்சு இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இது அந்த பேரனுடைய மகன், இவர் யாருன்னு கேட்டால் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பேரனுடைய மகன் தான் முகமதுங்கிறவர். அப்ப இந்த முகமது என்பவர் அலி ரலியல்லாஹு அவர்களை சந்தித்ததே இல்லைங்கும் போது அலி சொன்னதாக அவர் எப்படி அறிவிப்பார்? இவருக்கும் அலிக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால இவருக்கு யாரோ இந்த செய்தியை சொல்லியிருப்பாங்க. அந்த யார் என்பது நமக்கு இங்க தெரியல, சொல்லப்படவில்லை. அவர் நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம். அதனால யார் வழியாகவோ இந்த செய்தி அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு சொன்ன ஆள் யார், ஒரு ஆள் ரெண்டு ஆள் இடையில விடுபட்டு இருக்கிறது. அந்த ஆள் யாருங்கிறது தெரியாத வரைக்கும் அவர் பொய்யரா கூட இருந்திருக்கலாம், இட்டுக்கற்றவராக இருந்திருக்கலாம். இந்த செய்தி ஏற்கத்தக்கது இல்லைங்கிற கருத்துப்பட இஸ்னாதுஹு லைஸபி முத்தசிலின், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக இல்லை, ஒட்ட மாட்டேங்குது
அப்படின்னு சொல்லி திருமதி இமாம் அவர்களே இந்த செய்தியை பற்றி சொல்லிடுறாங்க. அதாவது இதான ஆதாரங்கிறாங்க. அதை தலைமுடிக்கு எடைக்கு வெள்ளியை கொடுக்கணும் என்பதற்கு எந்த ஆதாரம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஃபாத்திமா நாயகிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் கட்டளை போட்டாங்க, இதைத்தான் ஆதாரமாக காட்டுறாங்க. அந்த ஆதாரம் வந்து அடிபட்டு போயிடுது. அதே மாதிரி வந்து இதே கருத்துப்பட முஸ்னத் அகமதுங்கிற நூலில் 26,106 26,106வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், அதில் என்ன இருக்குன்னா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தபோது, ஹசன் பிறந்த பொழுது அதில் வந்து ஆமாம் ஹசன் பிறந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபாத்திமாட்ட, நீ வந்து தலைமுடியை மலித்து அந்த எடைக்கு வெள்ளியை நீ கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படியே ஃபாத்திமா நாயகி செஞ்சாங்க. பிறகு வந்து ஹுசைன் பிறந்த பொழுது அதே மாதிரி தான் செஞ்சாங்க என்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இதில் இது அறிவிக்கக்கூடிய ஆள் வந்து அப்துல்லாஹி பின் முகமது பின் அகீல் அப்படிங்கிறவர் இது அறிவிக்கிறார். முஸ்னத் அகமதில் வரக்கூடிய அறிவிப்புலையும் பைஹக்கிலையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ரெண்டுலையுமே அப்துல்லாஹி பின் முகமது பின் அகீல் என்பவர் வந்து இடம்பெற்றிருக்கிறார். இவர் வந்து நம்பகமான ஆள் கிடையாது. இவரை பற்றி இவரை சுஃபியான்கிறவர் சொல்கிறாரு, கானஃபி ஹிபுல்ஹி ஷைஉன், அவர் மனன சக்தியில் ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்குது, சரியாக ஞாபகப்படுத்த மாட்டார். அதே மாதிரி இப்னு உயைனா அவர்கள் வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு முயின் அவர்கள் சொல்கிறாங்க, லைஸ பிதாக்க, இவர் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிற வேண்டிய ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி நிறைய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, லைஃபுன் ஃபி குல்லி அம்ரிஹி யஹ்யா பின் முயின் சொல்கிறாங்க, அவர் எல்லா விஷயத்துலையும் பலவீனமான ஆள், ஒன்றுலையும் சரியில்லாத ஆள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து அபு ஹாத்தம் ராசி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லையினுல் ஹதீஸ் லைசபில் கவியி வலா மிம்மன் யுஹ்தஜி ஹதீஸி, இவர் பலவீனமான ஆள், பலமான ஆள் கிடையாது, இவருடைய ஹதீஸை வந்து சான்றாக எடுத்துக்கொள்ளத்தக்கவரும் இல்லை. இந்த விவரங்களை எல்லாம் ஜரஹு தாதீல்ங்கிற அல் ஜரஹு தாதீல்ங்கிற நூலில் இன்னும் பல நூல்களில் இந்த விவரங்களை பார்க்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு இப்படி சொன்னாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த போது தலைமுடி எடைக்கு வெள்ளி கொடுக்கணும்னு சொன்னாங்க என்ற செய்தி சரியானதாக இல்லை. அதே மாதிரி வந்து ஹாக்கிம்ங்கிற நூலில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதில் என்ன இடம்பெற்றிருக்குன்னு கேட்டால், இதே கருத்தான். ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் சொன்னா, வேற ஆட்கள் வழியா ஆள் வேறு அறிவிக்கக்கூடிய ஆட்கள் வேறையா இருக்கிறாங்க. அதில் இதே மாதிரி வந்து எடைக்கு எடை வந்து வெள்ளியை கொடுங்க, தலைமுடியை எடுத்து எடைக்கு எடை வெள்ளி கொடுங்கன்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கிறது. ஹாக்கிம் இதை வந்து சரியானதுன்னு சொல்லி இருந்தால் கூட, அந்த ஹாக்கிமுக்கு ஃபுட்நோட் எழுதக்கூடிய தஹபிங்கிற ஹதீஸை சுண்டி பார்க்கக்கூடிய அறிஞர் சொல்லுகிறார், லைசபி சஹீங்கிறார், அவர் சரிங்கிறாரு, இது சரியான செய்தியே கிடையாது அப்படிங்கிறார். ஏன் சரியான இது கிடையாதுங்கிறோம்னு சொல்லிட்டா, இந்த செய்தியை அறிவிக்கிற ஆள் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக இதை அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால், அலி இப்னு ஹுசைன் இப்னு அலிங்கிறவர் அறிவிக்கிறார். அதாவது அலி சொன்னதாக அலியுடைய மகன் ஹுசைன், ஹுசைனுடைய மகன் அலி இருக்காருங்க, அலிகிட்டேருந்து அலி அறிவிக்கிறார். அலியுடைய பேரன் அலி, அந்த பேரன் தான் இதை அறிவிக்கிறார். அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி என்பவர் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக அறிவிக்கிறார். ஆனால் இவர் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சவரா? கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஹிஜ்ரி 40 வந்து மரணிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இறந்து போனது வந்து ஹிஜ்ரி 40, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 30 வருஷத்தில் மௌத்தா போயிடுறாங்க. அப்படின்னா ஹிஜ்ரி 40 ஆகும். இப்போ ஹிஜ்ரி 40 அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறாங்க. இவர் எப்போ பிறக்கிறாருன்னு கேட்டால், யாரு இந்த செய்தியை அலி சொன்னதாக அறிவிக்கிறார்ல, இவர் பிறந்தது வந்து ஹிஜ்ரி 38. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் 40 ஹிஜ்ரி 40 பிறக்கிறாங்க, இவர் 38 இருக்கிறார். 2 வயசு இவருக்கு வரும்போது அலி ரலியல்லாஹு மௌத்தா போயிடுறாங்க. 2 வயசு பிள்ளை இவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கக்கூடிய நேரத்தில் 2 வயசு பால்குடி குழந்தையாக இவர் இருந்திருக்காரே தவிர, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வந்து இதை சொன்னாங்க என்று கேட்டு இவர் அறிவிச்சிருக்க முடியாது. யாராவது இவருக்கு சொல்லியிருப்பாங்க. அவர் யார்? யாராவது இவர் சொல்லியிருப்பாங்கன்னு ஆள் வேணும்ல. அப்போ இதை அறிவிக்கக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன் அலி இருக்கார் பாருங்க, இந்த அலிக்கு வந்து ஜெயினுல் ஆபிதீன் பட்ட பேர் அவருக்கு. அந்த பேருடைய அந்த தகவலுக்காக வேண்டி அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி, இவர் தான் அந்த வரலாற்றில் வந்து ஜெயினுல் ஆபிதீன் சொல்லுவாங்க.
இவர் வந்து அலி ரலியல்லாஹு வந்து சின்ன பிள்ளையா பார்த்துருப்பாருன்னு சொல்லல. 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? 2 வயசு குழந்தையா இருக்கும்போது அலி மௌத்தா போயிட்டாங்க. இதனால இந்த செய்தியும் வந்து அறிவிப்பாளர் தொடர்பு இல்லாமல் இந்த தலைமுடியை எடுத்து வெள்ளிக்கு கொடுக்கணுங்கிறலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருக்கு இவர் சொன்னார், இவருக்கு இவர் சொன்னார், இவருக்கு இவர் சொன்னார், சங்கிலி தொடர் இருக்கும் இல்லையா, அது இருக்கவே செய்யாது. எல்லாம் விடுபட்டு போயிருக்கும். எல்லாம் என்ன செய்யணும், யாராவது விடுபட்டு போயிருக்கும் இடையில. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இன்னொரு பைஹக்கியில் வரக்கூடியது என்னன்னு கேட்டால், ஜாஃபர் இப்னு முகமது இப்னு அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதே மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாரு. இவர் வந்து ஃபாத்திமா நாயகி சொன்னதாக அறிவிக்கிறார். ஃபாத்திமா நாயகி சொன்னதை யார் அறிவிக்கிறார்னு கேட்டால், அலி இப்னுல் ஹுசைன் தான் அறிவிக்கிறார். அலியுடைய பேரை அலி அறிவிக்கிறார். ஃபாத்திமா அலியவே அவர் பார்க்கலன்னு சொன்னால் ஃபாத்திமா நாயகி பார்த்துருக்க முடியுமா? ஃபாத்திமா நாயகி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 6 மாதத்தில் மௌத்தா போயிட்டாங்க. அதாவது ஹிஜ்ரி 11 மௌத்தா போயிடுறாங்க. அவங்க 11 மௌத்தா போகிறாங்க. இவர் 38 பிறக்கிறார். 38 பிறந்த ஒருத்தர் 11 மௌத்தா போனவர் சொன்னதாக ஒரு செய்தி அறிவிக்க முடியுமா? இந்த செய்தியும் ஏற்கத்தக்கதாக இல்லை. இதே மாதிரி வந்து இந்த வரக்கூடிய எல்லா செய்திகளும், எத்தனை செய்திகள் இருக்கிறது எல்லாத்துலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் 2 ஆள் இடையில விடுபட்டு இருக்கிறது. அந்த ஏன் விடுபட்டிருக்கவர் யாரு? அந்த மாதிரி செய்திகள் எல்லாம் ஆதாரமாக ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால், நிறைய தப்புகள் எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் வந்து நுழைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து இது ஆதாரமாக கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சில ஹதீஸில் சங்கிலி தொடராக வேறு ஆளுக்கு அனசு இந்த மாதிரி வேறு ஆளுக்கு வழியாக அறிவிக்கப்பட்டதும் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆள் கோளாறான ஆள் வந்துடுவார். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், மூஜமுல் கபீருங்கிற நூலில், தபரானி அவர்களுடைய கபீருங்கிற நூல்லையும் இந்த செய்தி இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் 2 பேருடைய தலைமுடியை எடுத்து எடை போட்டு அந்த எடைக்கு வெள்ளியை கொடுக்க சொன்னாங்க என்று அனஸ் அறிவிக்கிற செய்தி வருகிறது. அனஸ் ஓகே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவர். ஆனால் அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய இப்னு லஹியா என்பவர் வர்றாரு. அவர் வந்து பலவீனமானவராக போயிடுறாரு. அவர் சரியான ஆள் இல்லை. அப்போ சங்கிலி தொடர் இருக்குமே, ஆனால் ஆள் சரியில்லாமல் இருக்கிறாங்க. ஆள்கள்லாம் சரியாக இருந்தால் இடையில 2 பேர் ஒரு ஆள் விடுபட்டு போயிருக்கிறது. இப்படித்தான் இந்த செய்தி வந்து கிடைக்கிறது. இதே மாதிரி பஸாருங்கிற நூலில் இருக்கிறது, அவுசத்துங்கிற தபரானியுடைய அவுசத்தில் இருக்கிறது. எல்லாத்துலேயுமே இந்த மேட்ரு தான் இருக்கிறது. எந்த மேட்ரு? அதாவது இந்த இப்னு லஹியாங்கிறவர் தான் வர்றார். அதனால இந்த தலைமுடியை அக்கீகா கொடுக்கணுங்கிறது இருக்கே தவிர, அக்கீகா கொடுக்குற அன்னைக்கே என்ன செய்யணும், தலைமுடியை எடுத்து அதை வந்து எடை போட்டு வெள்ளியை கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த அக்கீகா சம்பந்தமாக இன்னொரு செய்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. என்னன்னு கேட்டால், ஒவ்வொருத்தர் அக்கீகா கொடுக்கணும்னு இருக்கிறதுனால, நமக்கு நம்ம தகப்பனார் அக்கீகா கொடுக்கல, நம்ம தாயார் அக்கீகா கொடுக்கல. இப்போ நமக்கு தெரிய வருது, நமக்கு எல்லாம் வசதி இருந்திருக்கிறான், இப்போ நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சில ஆளுங்க. சில கிதாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதாவது தனக்காக என்ன செய்யணும், தனக்காக தன்னுடைய பெற்றோர்கள் அக்கீகா கொடுக்கவில்லையானால் அதுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை சில மதுஹபுடைய கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆன பிறகு தனக்காக அக்கீகா கொடுத்து கொண்டார்கள். ஒரு ஆதாரம். ஆதாரம் என்னன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக 40 வயசுக்கு பின்னாடி நபியாக நப்சிஹி பாத நுபுவா நபியாக ஆன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக வேண்டிய அக்கீகா கொடுத்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி பைஹக்கிங்கிற நூலில் 9வது வால்யூமில் 300ஆம் பக்கத்தில் இருக்கிறது. ஹதீஸ் நம்பரில் சொல்வதாக இருந்தால் 19056வது ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அப்துல்லாஹ் இப்னு முஹர்ரர்னு ஒருத்தர் வந்து இதில் அறிவிக்கிறார். இந்த ஆள் வந்து சரியான ஆள் கிடையாது. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொய் செய்தி சொன்னதுனாலே இவரை கணக்கில் இருக்காம விட்டாங்க. அவ்வளோ ஆதாரபூர்வமான மோசமான ஒரு ஆள், இவரை ஆதாரமாக ஏற்றுக்கிற கூடாது அப்படிங்கிறது லைசபி செய்யின்னு இவரை பற்றி சொல்கிறாங்க. ஒன்று. அடுத்தது வந்து மோஜமுல் அவுசத்து தபரானியுடைய அவுசத்துங்கிற நூலில் இருக்கிறது. அதில் யார் வர்றாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியான பிறகு அக்கீகா கொடுத்தார்கள்னு சொல்லக்கூடியது வந்து அப்துல்லாஹ் இப்னு முஸன்னாங்கிறவர் வந்து இடம்பெறார். இந்த அப்துல்லாஹ் இப்னு முஸன்னா இடம்பெறக்கூடிய அந்த செய்தி வந்து பஸாருங்கிற நூல்லையும் இருக்கிறது, மோஜமுல் அவுசத்துங்கிற நூல்லையும் இருக்கிறது. இதில் என்ன வர்றாருன்னு கேட்டால், வந்து அந்த இஸ்மாயில், அதாவது அப்துல்லாஹ் இப்னு முஸன்னான்னு வர்றாரு இல்லையா, இவரும் பலவீனமான ஒரு ஆள்.
இவர் வந்து இந்த ஆளை மட்டும் இல்லாட்டி இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள்லாம் இவரை பற்றி கருத்து செய்கிறாங்க. இப்னு மொயின்கிறவர் இவர் லைசபி செய்யுங்கிறாரு. நசை வந்து லைசபி செய்யின்னா அவர் கணக்கில் வரமாட்டார். நசை இமாம் சொல்கிறாங்க இவர் பலமான ஆள் கிடையாது, லைசபி கவிங்கிறாங்க. அபுதாவுது சொல்கிறாங்க லா உஹ்ருஜ் ஹதீஸவு, இவர் ஹதீஸை நான் ரெக்கார்டை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி சாஜிங்கிறவர் சொல்கிறாரு இவர் பலவீனமான ஆள்னு சொல்லி. இப்படி நிறைய பேர் வந்து அப்துல்லாஹ் இப்னு முஸன்னா என்பவரை சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது அப்துல்லாஹ் இப்னு முஹர்ரங்கிற வழியாகத்தான் இந்த செய்தி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நவவி இமாம் அவர்கள் சொல்கிறாங்க தன்னுடைய முஹதபுடைய ஷரஹ்ல வந்து விரிவுரையில் இது சம்பந்தமாக வர்ற எல்லா ஹதீஸும் பாத்திலு, தப்பு, பொய், இட்டு கட்டப்பட்டது, சரியானது இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக குர்பானி கொடுத்தாங்க என்று ஒரு ஆதாரத்தை வைத்துக்கொண்டு நமக்காக நம்ம கொடுக்கணும் என்றெல்லாம் சொல்லுவது தப்பு. இன்னும் சொல்ல போனால் 7ஆம் நாள் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. 7ஆம் நாள் ஃபிக்ஸ் பண்ண பிறகு 8ஆம் நாள் கூட கொடுக்க கூடாதுன்னு இருக்குது. அப்போ இப்படி தனக்காக கொடுப்பாங்க? 40 வருஷத்துக்கு இப்படி கொடுப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 7ஆம் நாள் கொடுக்க சொல்லிட்டாங்க. 14 கூட கொடுக்கறதுக்கு ஆதாரம் கிடையாது, 21 கொடுக்கறது கூட ஆதாரம் கிடையாது. அப்போ 7ஆம் நாள் என்ற அந்த ஒரு நாளில் தான் கொடுக்கலாங்கும் போது நம்ம தான் 7ஆம் நாளை கடந்து விட்டோமே, நம்ம எப்படி கொடுக்க முடியும்? நம்ம தகப்பனார் கூட நம்ம ஒரு 10ஆம் நாள் அடைஞ்ச பிறகு கொடுக்க இயலுமா? 10ஆம் நாள் கடந்து வந்துட்டா கூட நம்ம கொடுக்க முடியாது. அதனால அகீகா என்பது வந்து அவங்க அந்த 7 நாளைக்குள்ள 7ஆவது நாள் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கணும், இல்லை என்று சொன்னால் அதை விட்டுற வேண்டும் என்பதுதான் சட்டம். அதனால இந்த அகீகா சம்பந்தமாக இந்த தலைமுடியை மலித்து தர்மம் செய்கிறது சம்பந்தமாக உள்ள சட்டங்கள் இவ்வளவு தான். அப்புறம் குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்து தலைமுடியை தலைமுடி நம்ம விருப்பம் போல எடுத்துக்கலாம், தலைமுடி எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அகீகா கொடுத்துவிட்டோம். அடுத்து என்ன செய்யணும் என்று சொன்னால் குழந்தை சம்பந்தமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டால் குழந்தைக்கு வந்து பால் ஊட்டி வளர்க்குதல், அது ஒரு முக்கியமான மேட்ருங்க. பால் ஊட்டுறதுனா என்ன, பால் ஊட்டுற சட்டம் என்ன, யார் பால் ஊட்டணும், பால் ஊட்டுற அவசியமா, அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது, இந்த சட்டங்கள் ரொம்ப முக்கியமான சட்டங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அது சம்பந்தமான சட்டங்களை நம்ம விரிவாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் அகீகா சம்பந்தமான அனைத்து சட்டங்களையும் ஒரு முழுமையாக நாம் அறிந்து கொண்டு விட்டோம். இன்றைய தினம் பெற்றெடுத்த குழந்தைக்கு வந்து பால் ஊட்ட வேண்டும். இந்த பால் ஊட்டுவதை பொறுத்தவரை அது வந்து மார்க்கத்தில் அதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க்கத்தில் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் பக்ராவில் 233வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒல் வாலிதாத்து யுர்லிஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி. தாயார்கள் அன்னையர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு முழுமையாக 2 வருடம் பால் ஊட்ட வேண்டும். குர்ஆனுடைய ஆர்டர், ஒல் வாலிதாத்து யுர்லிஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி. தாய்மார்கள் குழந்தைகளுக்கு வந்து 2 ஆண்டுகள் என்ன செய்யணும், முழுமையாக பால் ஊட்ட வேண்டும். இது கூட எது சம்பந்தமா இந்த வசனத்தில் வருதுன்னு கேட்டால் விவாகரத்து சம்பந்தமாக வருகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில் விவாகரத்து ஏற்பட்டு போய்விட்டது. இந்த விவாகரத்து ஏற்பட்ட உடனே குழந்தை வந்து பால் குடிக்கிற குழந்தை, 1 மாத குழந்தை, 2 மாத குழந்தை, 1 வருஷ குழந்தையா இருக்கிறது. இப்போ டைவர்ஸ் ஆகி போச்சு. அதை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். அப்போ இந்த பாலூட்டுதல் என்பது வந்து அது எப்படி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டால், லிமன் அராது ஐயுத்திம்மர் அல்லாஹ், பாலூற்றதை முழுமைப்படுத்த வேண்டும் என்று அந்த விவாகரத்து செய்யப்பட்ட கணவன் விரும்பினானையானால், டைவர்ஸ் ஆனால் கூட குழந்தைக்கு 2 வருஷம் பாலூட்ட வேண்டும். ஆனால் அந்த டைவர்ஸ் ஆன காரணத்தினால, விவாகரத்து ஏற்பட்ட காரணத்தினால என்ன பண்ணணும்னு கேட்டா, அலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன, தந்தை வந்து அந்த பெண்களுக்கு உணவும் உடையும் அளிப்பது வந்து கடமை. விவாகரத்து ஏற்பட்டு போச்சு. விவாகரத்து ஏற்படும் பொழுது பால் குடிக்கிற குழந்தை இருக்கிறது. விவாகரத்து ஆயிட்டதுனால அவன் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பால் கொடுக்கணும், 2 வருஷம் கொடுக்கணும். 2 வருஷம் ஒரு விவாகரத்து நடக்கும்போது குழந்தைக்கு 1 வயசுன்னு சொன்னா இன்னும் 1 வயசுக்கு கொடுக்கணும்.
விவாகரத்து நடக்கும்போது குழந்தைக்கு ஒரு 3 மாசம்னு சொன்னா இன்னொரு 1.25 வருஷம் வந்து நம்ம கொடுக்கணும், 21 மாசம் கொடுக்கணும் மீதி. அப்ப அந்த மாதிரி 2 வருஷம் கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுக்கும் பொழுது இவன் விவாகரத்து பண்ணிய காரணத்தினால அப்புறம் வந்து அவ அந்த ஃப்ரீயா அதை கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான் பால் அவங்க கொடுக்கணும், செலவு நீ கொடுறாங்கிறான் அல்லாஹ். அந்த கணவன் என்ன செய்யணும்னு கேட்டா அந்த பெண்ணுக்கு உணவு உடையெல்லாம் நீ தான் கொடுக்கணும். அந்த பால் ஊற்றுறதுக்கு வந்து தனியா என்ன செய்யணும், அவங்களுக்கு அந்த பால் ஊற்றுற 2 வருஷ காலத்துக்கு அவர்களுக்கு வந்து அதை கட்டணம் நீ கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும் கட்டணம்? லா துகல்லஃபு நஃப்சுன் இல்லா உஸாஹா. எந்த ஆத்மாவும் சக்திக்கு உட்பட்டு தான் மார்க்கத்தில் சட்டம் போடப்படும், சிரமம் தரப்படும். அதனால வலா துலார வாலிதத்தும்பி வலதிகா, ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையின் காரணமாக கஷ்டம் தரப்பட மாட்டாள். ஒலா மௌலூதுன் லஹு பி வலதிஹி, தந்தையும் தன்னுடைய பிள்ளையின் காரணமாக சிரமம் தரப்பட மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதன் மூலமாக இதை வந்து அந்த ஜமாத்துல பொறுப்பாளர்கள் தீர்மானிக்கணும். இவங்க வசதி என்ன, உன் வசதி என்ன, இதுக்கு வந்து பால் ஊற்றுறதுக்கு 100 ரூபா, பால் ஊற்றுறதுக்கு 200 ரூபான்னு தீர்மானிக்க இயலாது. இதுல என்ன அல்லாஹ் கணக்கு சொல்றான்னு கேட்டா வசதியும் சக்தியும் தான். அவங்களுடைய ஆப்ஷன் என்ன, இவனுடைய சக்தி என்ன, நல்ல கோடி கோடி அல்லாஹ் கொடுத்துருந்தான்னு சொன்னா பால் கொடுக்குறோம் 5 லட்ச ரூபா கொடுன்னு சொல்ல வேண்டியதான். அதைத்தான் தீர்மானிச்சுக்கணும். அந்த மாதிரி வந்து 2 பேரை வைத்து பேசி நேர்மையான முறையில் ஒரு தொகையை வந்து தீர்மானித்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல சொல்லும் பொழுது ஒயின் அரத்தும் அன் தஸ்தர்லிவு அவுலாதக்கும் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் இதா சல்லம்தும் மாத்தைத்தும் பில் மாரூஃப். அல்லாஹ் என்ன அடுத்து என்ன சொல்றான்னு கேட்டா, உங்க குழந்தைக்கு வந்து விவாகரத்து ஏற்பட்டு போச்சு, எதுக்கு நான் வந்து இதுக்கு பால் கொடுக்குறேன்னு அந்த பெண்ணு மறுக்கிறா, அல்லது இவன் மறுக்கிறான், விவாகரத்துக்கு ஏன் பிள்ளைக்கு நீ ஏன் பால் கொடுக்குற அப்படின்னு மறுக்கிறான். இந்த மாதிரி இருந்தால் 2 பேரும் சேர்ந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்து வேற ஒரு பெண்ணு வந்து என்ன செய்யட்டும், இன்னொரு பெண்ணு வந்து அவனுக்கு வந்து பால் கொடுக்க, குழந்தைக்கு பால் கொடுக்கட்டும் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப இந்த பால் கொடுத்தல் என்பது முக்கியம் விளங்குறது குழந்தைக்கு. அதாவது எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னு கேட்டா, விவாகரத்து நடந்து விட்டால் கூட அந்த தாய் அதை காரணம் காட்டி பால் கொடுக்க மறுத்தால் அப்ப என்ன செய்யலாமா, அப்ப கூட இந்த குழந்தைக்கு புட்டிப்பால் வாங்கி கூட நல்லா சொல்லல, வேற ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லல. வேற ஒரு பெண் என்ன செய்யணும், என் புட்டிப்பால் தான் அந்த காலத்துல இல்லாவிட்டா கூட மாட்டுப்பால் இருக்கத்தானே செஞ்சு, ஒட்டகப்பால் இருக்கத்தானே செஞ்சு, ஏன் ஆரோக்கியமான ஆட்டுப்பால் கூட இருக்கத்தானே செஞ்சு. அந்த வசதி ஆட்டுப்பால்லாம் அங்க அதிகமா இருக்கும், ஒரு ஆட்டுல இருந்து ஒரு மாட்டு அளவுக்கு பால் கறக்க முடியும். அந்த மாதிரி ஆடுகள் அங்க அந்த மாதிரி எல்லாம் கொடுங்கன்னு சொல்லாம அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மாதிரி பால் கொடுக்குற பெண்ணுக்கு ஒரு கூலியை கொடுத்தாவது வேற ஒரு பெண்ணுட்டையாவது என்ன செய்யுங்க, நீங்க பால் ஊற்றுங்க. அப்ப குழந்தைக்கு வந்து யாரு பால் ஊற்றுறதுங்கிற விவகாரத்துல வந்து அதுல ஒரு ஒரு தாராள போக்கு இஸ்லாத்துல இருந்தாலும் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டணுங்கிற எல்லாம் பிடிவாதமா இருக்கிறான். நீ கொடுக்காட்டாலும் இன்னொருத்தியாவது கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு அவன் படைச்சவனுக்கு தெரியுமில்லங்க, தாய்ப்பால் தான் ஒரு குழந்தையுடைய வளர்ச்சிக்கு, ஒரு குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு, ஒரு குழந்தையுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கெல்லாம் அந்த அந்த 2 வருஷம் கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் தான் காரணமா இருக்கிறது. அதனால இப்ப என்னன்னு கேட்டா, விவாகரத்தை பற்றி இந்த வசனம் சொல்றதுனால இதெல்லாம் சேர்த்து சொல்றோம். அப்ப விவாகரத்து நடந்த நேரத்தில் கூட 2 வருஷம் பால் ஊட்டுதல் என்கிற சட்டத்தை அங்க யாவப்படுத்துறான். விவாகரத்து நடக்காத நேரத்தில் சொல்ல தேவையில்லை, அவங்களா கொடுத்துருவாங்களாம். விவாகரத்து நடக்கலைங்கும் பொழுது அது அவங்க இயற்கை அந்த பாசம் அந்த அதுலயே கரெக்டா வண்டி ஓடிடும். விவாகரத்து நடந்த பிறகுதான் உன் பிள்ளையா ஏன் பிள்ளையா நான் ஏன் கொடுக்க நீ ஏன் கொடுக்கன்னு சொல்லி அது ஒரு கருவியா பயன்படுத்தப்படும். கணவனும் அந்த பிள்ளைய வந்து கருவியா பயன்படுத்திக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுவான், மனைவியும் அந்த குழந்தைய கருவியா பயன்படுத்தி கொண்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. 2 பேருமே அந்த பலவீனம் இருக்கிறது. அந்த குழந்தைய வந்து பந்தாடிடக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னா, நீ பிரிஞ்சா பிரிஞ்சுட்டு போ, 2 வருஷம் பால் ஊற்று, 2 வருஷம் கம்ப்ளீட்டா 24 மாசம் தாய்ப்பால் கட்டாயம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். முடியலங்கிறீங்களா, அவ கொடுக்க கூடாது நீ நினைக்கிறியா, அல்ல இவன் பிள்ளைக்கு நான் ஏன் கொடுக்கணும் அவன் நினைக்கிறாளா, பிரச்சனை இல்லை. அப்படி விவகாரம் பண்ணி போறத போங்க, வேற ஒருத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து தாய்ப்பால் கொடுக்கிறது அவசியம் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிகிறது. அதே நேரத்தில் வந்து இந்த விவாகரத்தை காரணம் காட்டி தானே அல்ல வேற வேற பெண்ணை பால் கொடுக்கலாம்னு சொல்றான். விவாகரத்து நடக்கலைன்னா அந்த குழந்தைக்கு அவங்க தான் கொடுக்கணும். ஆனால் அதில் சில நோய் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை, பால் சுரக்கலை, அது மாதிரி இருந்தால் செவிலித்தாய் மூலமா என்ன செய்யலாம்,
வேற ஒரு பால் ஊட்டிக்கலாம். அது இல்லாட்டி தான் எந்த எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டானே. ஆனால் அழகு போயிடும், அது அப்படியெல்லாம் ஒரு காரணத்தை காட்டிக்கிட்டு தொந்தரவு நினைத்து கொண்டு அவர்கள் வந்து பால் குடிக்கிறத மறுக்கிற காட்சி இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக பெத்தெடுத்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலன்னு சொன்னால் மார்பக புற்றுநோய் வரும், மார்பகத்தில் கேன்சர் வந்துடும். மார்பக கேன்சருக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சுரக்கிற பாலை கொடுக்காம அதை வந்து அதையே ஜாமா வைக்கிறதுனால அது வந்து அந்த புற்றுநோய் உருவாவதற்கான ஒரு அடித்தளமாக அது வேறாக சாராத அமைஞ்சு போயிடுது அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. அது வேறு பல நோய்களும் என்ன செய்யும் அதனால உருவாகும். அல்லாஹ் இயற்கை அது உற்பத்தி ஆகிறான்னு சொன்னா அந்த பாலை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தை உருவானதுல இருந்து அந்த கர்ப்பப்பையில உள்ள பல விஷயங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதை நிறுத்திட்டோம்னு சொன்னா உள்ளுக்குள்ளேயும் நிறைய கோளாறுகள் வருங்கிறாங்க. இது சம்பந்தமாக மருத்துவர்களுடைய ஆலோசனையை கூட நீங்க கேட்டுக்கொள்ளலாம். அதனால குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தல் என்பது ரொம்ப முக்கியமானது. அதனுடைய அளவு எவ்வளவுன்னு கேட்டா 2 வருஷம் கம்ப்ளீட்டா கொடுக்கணும். அடுத்தது வந்து 2 வருஷத்துக்கு பிறகு கிடையாது. 3 வருஷம் 4 வருஷத்துக்குலாம் பால் கொடுக்கக்கூடாது. 2 வருஷம் தான் எல்லாம் கணக்கு சொல்லி காட்டுறான். இன்னொரு ஆயத்தில் 46வது அத்தியாயம் 15வது வசனத்தில் இது வேற மாதிரி ஒரு கணக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான். இதை விட கொஞ்சம் குறைவா வர்ற மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா. அது என்ன வசனம்னு கேட்டா வசைனல் இன்சானபி வாலிதைகி, பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறு இஹ்சானன், நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு நாம் வலியுறுத்துகிறோம். ஹமலத்துஹு உம்முஹு கர்ஹன் வலாத்துஹு கர்ஹன், அவனுடைய தாய் வந்து அவனை சிரமத்தோடு சுமக்கிறாள், சிரமத்தோடு தான் அவனை பெற்றெடுக்கிறாள். ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹரா, அவனை சுமந்ததும் பால் குடியை மறக்கடித்ததும் சேர்த்து 30 மாதங்கள் அப்படின்னு வருது. 46வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா கற்பறையில் சுமந்ததும் பால் கொடுத்ததும் எவ்வளவு நாள் 30 மாசம்ங்கிறான். எல்லா மக்களுக்கும் தெரியும் கற்பறையில் எவ்வளவு நாள் சுமக்கிறாங்கிறது. 10 மாசம் ரவுண்டு 10 மாசம் இல்லாட்டாலும் 9 மாசம் சில்லற வர்றதுனால 10 மாசம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப 10 மாத காலம் வந்து தாயுடைய கருவறையில் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் வந்து 2க்கும் சேர்த்து 30 மாசம்ங்கிறான். அப்ப 10 மாசத்தை கழிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா 20 மாசம் தான் வருது பால் கொடுக்கிறது. 10 மாசம் வயிற்றுல இருந்த காலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வயிற்றுல இருந்த காலமும் குழந்தைக்கு பால் ஊற்ற காலமும் 30 ஷஹரா 30 மாதங்கள் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல இருக்குது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா 10 மாசம் கருவறையில் உள்ளதை கழிச்சிட்டு பார்த்தோம்னு சொன்னா பால் கொடுக்கிறது 30 மாசம், பால் கொடுக்கிறது 20 மாசம், 24 மாசம் இல்லை அப்படின்னு வருது. இந்த வசனமும் ஏற்கனவே சொன்ன அந்த வசனமும் ஒரு மோதிர மாதிரி கூட தெரியும் பார்த்தீங்கன்னா. அது என்ன ஹவுலைனி 2 வருஷம் மட்டும் இல்ல சொல்லல, காமிலைனிங்கிறான். 2 வருஷம் நிறைவா முழுமையான 2 வருஷம் 23 மாசம் கூட இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு. அப்ப 24 மாசம் ரவுண்டா இருக்கணுங்கிற அளவுக்கு எல்லாம் என்ன செய்யறான், அதை ரவுண்டு பண்ணி காமிலைன்னு வேற ஒரு சேர்த்து சொல்றான். இங்கே என்னடான்னு கேட்டா 30 மாசம் 2க்கும் சேர்த்து 30 போட்டு 20 மாசம் தானே வருது அப்படின்னு வந்து ஒரு டவுட் நமக்கு வரும். இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தையில வந்து எந்த ஒரு முரண்பாடு இருக்காது. இதை முதல்ல விளங்கி கொள்ளணும். நான் இப்ப நம்மளே வந்துங்க மனிதன் வந்து எதுல வேணாலும் தப்பு செய்வான். இந்த சாதாரண கூட்டல் கணக்குல தப்பு வராது. கூட்டல் கணக்கில் தப்பு வருமா? ஏற்கனவே 2 வருஷம் சொல்லிவிட்டு இப்போ 30 மாசம் நம்மளே சொல்லுவோமா? நம்மளே சாதாரண ஒரு சொல்ல மாட்டோம். ஏன்னா நேற்று 24 சொல்லிட்டு இப்போ எப்படி 20 சொல்றது செய்வோம். அப்ப இதுல அல்லாஹ் வேணும்னு சொல்றான். அங்க வந்து 2 வருஷம் சொல்லிவிட்டு இங்க வந்து என்ன செய்யறான், இன்னும் 2ம் சேர்ந்து 30 மாசம்ங்கிறான். இதுல நம்ம என்ன விளங்கிக்கிறோம்னு கேட்டா கண்டிப்பா வந்து குர்ஆன்ல உள்ளது பொய்யாகாது, முரண்பாடு இருக்காது. அப்படிங்கிற வகையில பால் ஊற்று 2 வருஷம் தான், அது தெளிவான வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறது. இது 2க்கும் சேர்த்து 30 நீங்க வந்திருக்கிறது. அப்ப பால் ஊற்று 2 வருஷங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அப்ப 30 மாசத்துல வந்து பால் ஊற்ற 2 வருஷத்தை கழிச்சு விடுங்க. மீதி எவ்வளவு இருக்குது? 6 மாசம் தான் இருக்குது. 6 மாசம் தான் கருவுல இருக்கிறான்னு கேட்டா ஆமா, மனிதனாக கருவுல இருக்கு 6 மாசம் தாங்க. இங்க என்ன வருதுன்னு கேட்டா அதாவது வசைனல் இன்சான்னு வருது. இன்சானுக்கு நாம் வலியுறுத்தினோம். இன்சானே அவள் சுமக்கிறாள். அந்த வலாத்துஹு என்பது வந்து இன்சான மனுஷனை அவள் கருவையில் சுமக்கிறது என்பதுன்னு வருது. அப்ப கருவை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கரு உருவாகி குழந்தையாக வெளியே வருவதற்கு வேண்டுமானால் 10 மாதம் ஏற்படலாமே தவிர அந்த குழந்தை மனிதன்கிற ஒரு ஸ்டேஜ் அடைகிறதுக்கு வந்து
4 மாதம் 3.5 மாதம் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் குரங்குடைய கருவும் மனுஷனுடைய கருவும் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். தோற்றத்தில் மாத்திரம் அல்ல, எல்லா விதமான ஆய்வுகளையும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மனிதன் தான் சொல்வதற்கு எந்த ஒரு விஷயமும் அதில் இருக்காது. 1 மாத கருவுக்கும் 2 மாத கருவுக்கும் 3 மாத கருவையும் எடுத்து போய் செக் பண்ணீங்கன்னு சொன்னால் இது மனித கரு தான் சொல்வதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இருக்காது. அப்போ கழுதை நாய் பண்ணி எல்லாமே இப்படி தான் இருக்கும். மனித கரு மனிதன்கிற ஒரு ஸ்டேஜுக்குரிய சமாச்சாரங்கள் எல்லாம் எப்போ வந்து மனிதனுக்கு அந்த கருவில் தோன்றுதுன்னு சொன்னால் ஒரு 3.5 மாதம் அந்த மாதிரி கட்டத்துக்கு பிறகு தான் தோன்றுகிறது. அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷனா வயிற்றில் இருக்கிறது இவன் 6 மாதம் தான் இருக்கிறான். அதுக்கு முந்தி ஒரு பின்ட்டு அது என்னன்னு சொல்ல இயலாது, சும்மா சதை மாதிரி வளருது. வளர்ந்த பிறகு இவன் மனுஷனை அல்ல ஆக்குறான். ஒரு 4 மாதத்துக்கு என்ன பண்ணுறான்ல, மனுஷனாக ஆக்குகிறான் அப்படின்னு சொல்லி சும்மா அன்சனாக ஹல்கன் ஆகர் வேற ஒரு படைப்பாக பிறகு நம்ம மாற்றுகிறோம் நல்லா சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது கூட முதல்ல அலக்கா விந்து துளியாக இருந்தது, விந்து துளியாக இருந்தது வந்து கருவுற்ற சினை முட்டையாக மாறியது, அதுக்கப்புறம் சதை கட்டியாக மாறியது, அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறது, சும்மா அன்சனாகு ஹலக்கனல் அலக்கத்த முழுகத்தன் ஹலக்கனல் முழுகத்த இலாமன் கசவுனல் இலாம லஹ்மன் சும்மா அன்சனா ஹல்கனா. அப்புறம் தான் வேற படைப்பை மாத்துறோம். அது வரைக்கும் ஒரே மாதிரி தான், கழுத குதிரை மாதிரி தான் நீ இருப்ப கருவறையில் இருக்கிறது. நீ வேற படைப்பா மாறது என்ன, சதைக்கட்டி, எல்லாம் சதைக்கட்டி தான். குரங்குடைய கர்ப்பப்பையில் இருக்கிறதும் ஒரு சதைக்கட்டியாக தான் இருக்கு, மனுஷனுடைய கர்ப்பப்பையில் இருக்கிறதும் சதைக்கட்டியாக தான் இருக்கும். அது சதைக்கட்டியை தவிர அதில் வேற ஒரு ரிசல்ட் ஒன்று இருக்காது. அப்போ வேற ஒரு படைப்பா மாத்திர அந்த ப்ரோக்ராம் பண்ணுவதற்கு வந்து அது ஒரு 4 மாதம் ஆயிரும். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் மனுஷனை சுமக்குதல்னு அந்த வார்த்தை வருது, கருவை சுமக்குதல்னு வரல. மனிதனை சுமக்குதல்னு சொன்ன வார்த்தையை போடும் பொழுது மனுஷனை சுமக்கிறது தானே சொல்லணும். அதனால படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு வந்து எப்ப மனுஷனை ஆக்குறான்னு அவனுக்கு தெரிகிறதுனால இப்படி ஒரு வார்த்தையை போட்டிருக்கான். அதை விட்டுருவோம், அந்த ஆய்வுகள்ல இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த வசனத்தில் இருந்தும் தெரிகிறது, என்ன தெரிகிறது, இது 2 வருடங்கள் பாலூட்ட வேண்டும், குழந்தைக்கு வந்து 2 வருடம் பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். 2 வருஷம் பாலூட்ட வேண்டும். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டால், இந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறது இருக்குல்ல, 2 வருஷத்துக்கு உள்ள பால் ஊட்டினா தான் பால் ஊட்டுற சட்டமே ஏற்படும். இது விளங்கிக்கணும். இப்போ தாயார் 2 வருஷம் பால் ஊட்டணும், சரி. ஒரு குழந்தைக்கு வேற ஒரு பெண்ணிட்ட நம்ம பால் ஊட்டுறதுக்காக நம்ம கொடுக்குறோம், பால் ஊட்டுறாங்க. இஸ்லாமிய அடிப்படையில் பெற்றெடுத்தவர்கள் எப்படி தாய்ங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வருகிறார்களோ பால் ஊட்டியவர்களும் தாயாக ஆகிவிடுவார்கள். இஸ்லாமிய சட்டப்படி அது விளங்கிக்கிறோமே, முதல்ல அதை விளங்கிட்டா தான் உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கும். இஸ்லாமிய சட்ட பிரகாரம் என்னன்னு கேட்டால், ஒரு குழந்தைக்கு, ஒரு அந்நிய குழந்தைக்கு ஒரு அந்நிய பெண் பால் கொடுத்துட்டாள்னு சொன்னால், பால் கொடுத்த காரணத்தினால அந்த குழந்தைக்கு இவள் தாய் என்ற அந்தஸ்துக்கு வந்துடுவாள். தாயின்னு வந்துடுவாள் என்ன அர்த்தம், சொத்துல பங்குன்னு அர்த்தம் கிடையாது. தாய் சொத்துல பிள்ளைக்கு பங்கு, பிள்ளை சொத்துல தாய்க்கு பங்கு, அந்த ஒரு வாரிசுக்கு வரமாட்டாங்க. வேற எதுக்கு வருவாங்கன்னு கேட்டால், அந்த திருமண உறவு சம்பந்தம் பண்றதுக்கு பாருங்க, அந்த மேற்றுகள் வரும் பொழுது தாயை வந்து ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ண முடியுமா? ஒரு பெண்ணு வந்து ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டி விட்டாலே ஆனால் அவள் தாய்ங்கிற அந்தஸ்துக்கு வந்து விடுகிறாள். பிறகு இவன் ஒரு இளைஞனா போய் அவள் ஒரு விதவையாக இருக்கிற ஒரு நிலை இருந்து இவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால், அவங்க தாய் பால் கொடுத்துட்டாங்க என்ன இருந்தாலும் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய சட்டம். தாயை மட்டும் கிடையாது, பால் கொடுத்த காரணத்தினால அந்த பால் கொடுத்ததுனால் ஏற்படுகிற அந்த பெண்ணுடைய எல்லா உறவுகளுமே இவனுக்கு வந்து இவனுக்கு வந்துடும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒரு குழந்தை வந்து ஒரு பெண்ணிடத்தில் பால் குடிக்குது, அந்த பெண்ணுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அந்த பொம்பளை பிள்ளை யாரோ இவன் யாரோ, இந்த பெண்ணு வந்து இவனுக்கு பால் கொடுத்த உடனே அந்த பொம்பளை பிள்ளை இவனுக்கு சகோதரியா போயிடும். ஏன்னா அவங்க அம்மா ஆயிடுறாங்கல்ல, அவங்க அம்மாண்டு ஆயிட்டாங்கன்னு சொன்னா அம்மா பிள்ளை யாரு, சகோதரி தானே. அப்ப பால் குடி சகோதரி. அப்ப நம்ம ஒரு பெண்ணிடத்தில் பால் குடிச்சோம்னு சொன்னா அந்த 2 வருஷத்துக்குள்ள அந்த பால் குடிச்ச பெண்ணுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னவாயிருவாங்க, சகோதரி ஆயிடுவாங்க. அதை கட்டக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, அது ஒரு சட்டம். அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணு வந்து பால் ஊட்டுறாங்க,
அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சிஸ்டர் தங்கச்சி இருக்கிறாங்க. இப்ப பால் ஊற்றின பிறகு இளைஞன் ஆயிட்டான், அவருடைய தங்கச்சி இவன் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் அவங்க சின்னமாக ஆயிடுறாங்க. எப்போ இவ பால் கொடுத்தவள் தாயின்னு வந்துடுறாளோ, பால் கொடுத்தவள் தாயின்னா தாயுடைய தங்கச்சி யாரு? சின்னம்மா. தாயுடைய அக்கா யாரு? பெரியம்மா. தாயுடைய மாமியாரு அந்த மாதிரி வரும். என்னென்ன உறவுகள்லாம் மார்க்கத்தில் வந்து ஹராம், திருமணத்துக்கு ஹராமா இருக்கிறதோ அந்த உறவுகள் எல்லாம் இந்த தாயை ஒட்டிக்கிட்டு இந்த குழந்தைக்கு ஒடியாந்துரும். இந்த தாயை ஒட்டிக்கிட்டு இது சட்டம். இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டால் அந்த சட்டம் திருமறை குர்ஆன்லையும் இருக்கிறது, ஹதீஸ்லையும் இருக்கிறது இந்த சட்டம். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் 4:23. 4:23 என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களுக்கு யார் யாரையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், பெற்றெடுத்த தாயாரை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஓ பனாத்துக்கும், உங்களுடைய மகள்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஓ அகவாத்துக்கும், உங்கள் சகோதரிகளை பண்ணக்கூடாது, ஓ அம்மாத்துக்கும், உங்களுடைய தகப்பனோட பிறந்த சகோதரிகளை மாமிகளை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஓ ஹாலாத்துக்கும், உங்களுடைய தாயோட பிறந்த சகோதரிகள் சின்னமா பெரியம்மாக்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஓ பனாத்துல் அஹி, சகோதரனுடைய மகள்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளையை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஓ பனாத்துல் உக்தி, சகோதரியின் புதல்விகளை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது, உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்லானக்கும், உங்களுக்கு பாலூட்டிய அன்னையரையும் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, பாலூட்டிய அன்னையரையும். மேலும் அகவாத்திக்கும் என ரலாத்தி, பாலூட்டியதால் ஏற்படுகிற அந்த சகோதரிகள், அந்த உங்களுடைய சகோதரிகளையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு பெண்ணிடத்தில் பால் குடிச்சு அவளுடைய பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி இது 4வது அத்தியாயம் 23வது வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 2645வது ஹதீஸ்ல சொல்றாங்க, அதாவது இரத்த சம்பந்தத்தின் மூலமாக என்னென்ன உறவுகள் எல்லாம் ஹராம் ஆகுமோ அதெல்லாம் பால்குடி சம்பந்தமாகவும் ஹராம் ஆகும். யஹ்ருமு மினர் ரலாஇ மா யஹ்ருமு மினன் நஸபி, இரத்த சம்பந்தத்தினால என்னென்னலாம் ஹராமு? அக்கா ஹராமு, தங்கச்சி ஹராமா, பால் ஊற்ற வகையில் உள்ள அக்கா ஹராமு, தங்கச்சி ஹராமு, சின்னம்மா ஹராமா, இதுலையும் ஹராம் ஆயிரும். பெரியம்மா ஹராமா, அதுவும் ஹராம் ஆயிரும். இப்படி என்னென்னலாம் இரத்த சம்பந்தத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஹராம்னு சொல்றீங்களோ அதே மாதிரி இவளை தாயின்னு வைத்துக்கொண்டு இவள் தாய் என்று சொன்னால் மற்ற உறவுகள்லாம் இவனுக்கு என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்து அந்த ஹராமான உறவு அதுக்கு உள்ள வறுமையானால் அவங்களுக்குள்ள திருமணம் செய்யக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த பாலூட்டுதல் என்ற சட்டத்தை விளங்கிக்கிறோன்னு ரொம்ப கவனமா இருக்கணும். பாலூட்டுதல் என்பது வந்து ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுறதா தாய் உதாரணமா எடுத்துக்கிறோமே, ஒரு தாய் மாமாவுடைய மாமி இருப்பாங்க, அந்த மாமிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, இவங்க ஏதாவது அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து விட்ருவாங்க. நாளைக்கு இவங்க கணக்கு வச்சிருப்பாங்க, இந்த பிள்ளை இந்த பொண்ணு பையனை கட்டி கொடுக்கணும் அப்படி நினைச்சிருப்பாங்க. அப்படிலாம் நினைச்சு அதெல்லாம் வரக்கூடியனால பால் ஊட்டும் பொழுது பலதையும் யோசிக்கணும். இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தால் நம்ம நாளைக்கு எதிர்காலத்தில் இந்த மாதிரி பல திட்டங்களை வச்சிருக்கிறோம், அதெல்லாம் பாதிக்குமான்னு யோசிச்சு பார்த்தா என்ன செய்யணும், அந்த பால் ஊட்டுதல்ங்கிறதுக்கு வரணும். இல்லை சம்மந்தம் இல்லாத யார்கிட்டயா கொடுத்துடலாம். அந்த பால் ஊட்டுதல் என்ற காரணத்தினால இப்படி ஒரு மார்க்கத்தில் ஒரு சட்டம் வந்து நிற்கும், தாய் சகோதரன்கிற உறவு ஏற்படும் என்பதை கவனித்துக் கொள்ளணும். இந்த பால் கொடுக்கிறது வந்து அதையும் விளங்கிக்கிறேன்னு இந்த சட்டம் நிறைய பேர் விளங்காமல் இருக்கிறாங்க. பால் கொடுக்குறதுன்னா என்ன தெரியுமா, ஒரு வெளியே தாயார் வெளியே போயிட்டாங்க, குழந்தை அழுவுது, குழந்தை அழுவும் போது என்னென்னமோ அமர்த்தி பார்க்குறாங்க, அது வந்து குழந்தை அழுகையை நிப்பாட்ட முடியலை. உடனே என்ன செய்கிறாங்க, அந்த யாரோ ஒரு சொந்தக்கார பொண்ணு எடுத்து பால் கொடுத்துருச்சு, சும்மா ஒரு தடவை அந்த அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டி கொடுத்துருச்சு. இது உடனே இவங்க தாய் ஆயிடுவாங்களா அல்லது ஏதாவது கணக்கு இருக்குதா? பால் வந்து இன்னும் ஒரு லேசாக வாய வச்சோன்னே தாயின்னு ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி ஆகமா. அதுக்கு நிறைய ஷர்த் இருக்குது, அதுக்கு நிறைய விதிமுறை இருக்குது. என்ன விதிமுறைன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆயிஷா நாயோட போகும் பொழுது அங்கே ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ஆம்பளை இருக்கிறார். இவர் யாருமான்னு கேட்குறாங்க ஆயிஷா நாய்கிட்ட. இவர் பால் குடி சகோதரர், இவருக்கு எங்கள் தாயார் வந்து பால் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி இப்படி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உன்னுர்ன மண் இஹ்வானுக்குன்ன, உங்களுடைய சகோதரர்கள் யார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்போ இன்னமர் ரலாத்து மினல் மஜா,
பாலூட்டுதல் என்பது பசிக்காக வேண்டி கொடுக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் பாலூட்டுதல். சும்மா ஒரு குழந்தை அமுத்துறதுக்காக வேண்டி பசி அடக்கிறதுக்கு இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் பாலூட்டுறது ஆவாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரியில் 3647, 5102 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தைக்கு இன்னொரு பெண் பால் கொடுத்து விட்டால் கொடுத்த உடனேயே அவங்க தாய் என்ற நிலைக்கு வருவார்களான்னு சொன்னால் அப்படி வரமாட்டாங்க. அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன் கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது சஹீஹ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2628வது ஹதீஸ், லா தஹருமுல் மஸ்ஸத்து வலல் மஸ்ஸத்தானி. ஒரு தடவை 2 தடவை அந்த பால் அருந்துவதனால் தாய் என்ற உறவு ஏற்படாது. ஒரு குழந்தை தாய் ஒரு தடவை 2 தடவை பால் குடித்ததுனால எல்லாம் அந்த தாய்ங்கிற உறவு ஏற்பட்டு விடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீமில் 2629வது ஹதீஸில் இருக்கிறது, லா தஹருமுல் இம்லாஜத்து ஒல் இம்லாஜத்தானி. ஒரு தடவை 2 தடவை பால் குடிக்கிற காரணத்தினால எல்லாம் அந்த தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்பட்டு விடாது. ஒரே ஒரு தடவை பால் குடிச்சாச்சு தாயாயிர மாட்டாங்க. 2 தடவை பால் குடிச்சாங்க தாயாயிர மாட்டாங்க. எவ்வளவு இருந்தால் தாய்ங்கிற நிலை வரும்னு கேட்டால், ஹம்சு ரலாத்தின் ஹர்ரிம்ன, 5 தடவை பால் குடிச்சா தான் தாய்ங்கிறது வரும். ஏதோ ஒரு நாள் குழந்தை அழுவுதுங்கிறதுக்காண்டி பால் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உடனே அம்மா பால் கொடுத்துட்டு அம்மா வாயாயிருச்சு அப்படின்னு ஆயிராதுங்க. 5 தடவை. இப்போ ரலாத்துனா ஒரு தடவைன்னு இருக்கிறது. ஒரு தடவைன்னு சொன்னால் ஒரு தடவைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஒரு தடவை வாய் வைக்கிறது இல்லை. ஒரு தடவைன்னு சொன்னால் ஒரு டைம் கொடுக்கறது. அந்த மாதிரி 5 டைம்ஸ் 5 வேளை கொடுத்தால்தான் 5 நாளைக்கு அல்லது ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை, அது மாதிரி 2 நாளையில் அப்படி 5 தடவை கொடுத்தா தான் அதிகபட்சம், அது குறைஞ்சபட்சம் 5 கொடுத்தா தான் தாய்ங்கிறது வரும். ஏதோ குழந்தை அழுவுதுங்களுக்காக ஒரு நாள் 2 நாளைக்கு அப்படி அது மாதிரிலாம் செய்கிறதுனால எல்லாம் என்ன வராது, அந்த தாய்ங்கிற உறவு ஏற்படாது. இதை நம்ம விளங்கிக்கிறணும். இது அதுக்கப்புறம் இந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸுகள் எல்லாம் 2628 முஸ்லீம், 2629 அதுவும் சஹீஹ் முஸ்லீம் தான். 2631 அதுலேயும் இந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸ் இருக்குது. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பால் கொடுத்தல் என்பதும் கூட பால் கொடுக்கணும். அதாவது பாலை சுரக்காத ஒரு பெண்ணு குழந்தை அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டி சும்மா வாய வச்சாங்கன்னு வைங்களேன், அது வராது. அதாவது குழந்தைய தாய் ஓடி போச்சு, தாய் இல்லை, வெளியே போனவங்கள காணா, குழந்தை அழுகுதுங்கிறதுக்காக வேண்டி பால் சுரக்காத ஒரு பெண்ணு அவங்க மார்பகத்தில் குழந்தைய வச்சு அந்த ஒரு அழுகை அமர்த்துறதுக்காக செஞ்சாங்கன்னு சொன்னால் அது 100 தடவை செஞ்சால் கூட அதனால தாய் வராது. பால் சுரந்து பாலை என்ன செய்யணும், குடிக்கணும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பால் குடி. ஆயிஷா நாயகி சம்பவம் சொன்னோம் இல்லையா, ஆயிஷா நாயகி அவர்களோட ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டால் சகோதரர் அப்படிங்கிறாங்க. ஆயிஷா நாயகி, என்ன சகோதரர், யார் சகோதரன் சிந்திச்சு பார்த்துக்கிறங்க. பசிக்காக வேண்டி பால் குடிச்சு இருக்கணும், அதான் சகோதரர். இவர் அப்படி இல்லைன்ற சொல்ல தெரிஞ்சிருக்கிறது. அதாவது ஆயிஷா நாயுடைய தாயார் ஒரு அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டி கொடுத்துருக்குறாங்க, அவ்வளவுதானே தவிர இது அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டி பால் கொடுக்கல. இந்த மார்பகத்தில் வச்சு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. அப்போ அந்த பசிக்காக வேண்டி அந்த பசியை தீர்க்கிறதுக்காக வேண்டி கொடுத்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பால் குடியில் சேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், பால் ஊட்டுதல் என்பது அது இப்படி நடக்கிறது இல்லை. ஒரு 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 தகவலுக்காக வேண்டி மார்பகத்தில் இருந்தே பால் அருந்தினால்தான், அந்த மார்பகத்து பாலை ஏதோ கறந்து அது மாதிரி எடுத்து ஒரு சங்கில் வச்சு ஒரு அது மாதிரி ஊற்றுனாங்கன்னு வைங்க, அது தாயாக வராது. இல்லைன்னா ஆடு மாடெலாம் தாயாக போயிடும் நமக்கு, வழங்குதா. அப்போ தாய்ங்கிறது எப்போ வரும்னு கேட்டால், அந்த மார்பகத்தில் வைத்து பாலை அருந்தினால்தான். அப்படிங்கிறது ஒரு ஹதீஸில் இருக்கிறதுல இருக்குன்னா, திருமதியில் இருக்கிறது, இல்லாமா ஃபத்தக்கல் அம்மா ஃபி சதி, அந்த மார்பகத்தில் இருந்து வைத்தை போய் நிறைக்கணும். அதுதான், அதனால தான் தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதையும் நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் தாய் பிள்ளைங்கிற உறவு. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணிடத்தில் ஒருத்தன் பால் அருந்தின குழந்தை பால் அருந்தின உடனே தாயின் ஆயிருமான்னு கேட்டால் அதுக்கு இன்னொரு கண்டிஷனும் இருக்கிறது. என்ன கண்டிஷன் கேட்டால், 2 வருடத்திற்கு உள்ளே இருக்கணும்.
2 வருடத்திற்கு மேலே போன பிறகு ஒரு பேச்சுக்கு ஒரு 5 வயசு பிள்ளைக்கு ஒரு பாலை கொடுத்தான்னு வைங்க, கொடுத்தான்னு சொன்னால் தாய் பிள்ளையெல்லாம் கிடையாது. 3 வயசு பிள்ளைக்கு ஒரு அந்நிய பெண் பால் கொடுத்தான்னு வைங்க, அது தாய் பிள்ளை ஆகாது. ஏன்னா பால் குடித்தல் என்பதற்கு உரிய பருவம் என்னன்னு கேட்டால் 2 வருஷம்தான். 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெண்ணிடத்தில் ஒரு ஆண் பால் குடிச்சாங்கிற காரணத்துக்காக வேண்டி அவ தாயாகவோ இவ பிள்ளையாவோ ஆயிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நம்ம விளங்கிக்கிறணும். இது எங்க இருக்குன்னு கேட்டா, இது சஹீஹ் முஸ்லிம், இது திருமதியிலே 1072வது ஹதீஸில் இருக்கிறது. கான கப்லல் ஃபிதாமி, இது பால் குடிய மறக்கிறதுக்கு முந்தி ஏற்பட்டிருக்க வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப அந்த பால் குடிங்கிற இந்த சட்டத்தை நம்ம விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தைக்கு ஒரு அழுகை அமர்த்துறதுக்காக அந்த மாதிரி பால் ஒரு தடவை 2 தடவை கொடுத்தால் அது தாய் புள்ள வராது. பாலை சுரக்காதவர்கள் சும்மா ஒரு பால் குடிக்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டுறது, அந்த குழந்தை அழுகை அமர்த்துறதுக்காக வேண்டி அப்படி செய்தார்களேயானால் அதனாலேயும் அந்த மாதிரி பால் குடிக்க வராது. பால் குடி பருவத்தை தாண்டி போன பிறகு பால் கொடுத்தார்களேயானால் 100 தடவை கொடுத்தா கூட என்னவாகாது, தாய் புள்ளைங்கிற மாதிரியான உறவு வராது. கறந்து வச்சுக்கிட்டு சங்கலை வச்சு ஊற்றி வச்சுன்னு வைங்க, அதனாலையும் தாய் புள்ளைங்கிற மாதிரியான உறவு வராது. இந்த மாதிரி இல்லாமல் 5 தடவை அது வயிறு நிறைகிற அளவுக்கு பால் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அப்போ தான் தாய் பிள்ளைங்கிற மாதிரியான உறவு ஏற்படும். இந்த சட்டம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, மேலோட்டமாக வழங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்குரிய வாய் வச்சாலும் தாய் பிள்ளை நாங்கள் அப்படி நடந்து போச்சு அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இதை கவனத்தில் வச்சுக்கிறணும். அடுத்தது இந்த பால் கொடுத்த விவகாரம் ஒரு பஞ்சாயத்தாக வருது. என்ன பஞ்சாயத்தாக வரும் அப்படின்னு கேட்டால், ஒரு 2 பேர் கல்யாணம் பேசி வச்சுருப்போம். அப்போ ஒரு அம்மா இந்த 2 பேருக்கு நான் பால் கொடுத்துருக்கேன்ட்டா. என்ன அவங்க அதை 2 பேரை சம்மந்தம் பண்ணி வச்சுருக்கிறீங்க, 2 பேருக்கு ஒருத்தி பால் கொடுத்தா அப்போ அவங்க 2 பேருக்குமே சகோதரி ஆயிடுவாங்கல்ல. ஒரு பெண்ணிடத்தில் 2 குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு பெண் குழந்தையும் பால் குடிக்கிறாங்க. ஒரே நேரத்தில் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. 1980 ஒரு பையன் பால் குடிச்சிருக்கான் ஒரு பெண்ணிடத்தில், 1990 ஒரு பொண்ணு அதே தாயிடத்தில் போய் பால் குடிச்சிருக்கிறா. இவங்க 2 பேரும் சகோதரர் ஆயிடுவாங்க. இவங்க 2 பேரும் சகோதர சகோதரியா இணைஞ்சிருவாங்க ஆயிடுவாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மேட்டரை எப்படி தீர்மானிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த விஷயத்தில் ஜட்ஜ்மெண்ட் அவ சொல்றது தான். யாரு? பால் கொடுத்தவ சொல்றா பாருங்க, அந்த பால் கொடுத்தவளுடைய சொல்லுதான் அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர மற்றவங்களுடைய அதற்கான கேட்க தேவையில்லை. பால் கொடுத்தவ சொன்னால்னு சொன்னா அதுக்கு எதிரான பொய்யை நிரூபிக்கிறதுக்குரிய சான்று எதுவும் நம்ம கைவசம் இல்லைன்னு சொன்னா அவன் சொல்ல கேட்டுக்கிற வேண்டியதான். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் புகாரியில 88வது ஹதீஸ்லையும் 2052வது ஹதீஸ், 2640, 2659, 2660, 5105 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, ஒரு ஆள் இஹாபுங்கிற ஒரு உக்குபா என்பவர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ண உடனே இன்னொரு பொம்பளை வருது, சொல்லுது, நான் உனக்கும் இந்த பொம்பளைக்கு நான் பால் கொடுத்துருக்கேங்குது. ஒரு அம்மா கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அந்த மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரையும் பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஒரு காலத்தில் உனக்கும் நான் பால் கொடுத்துருக்கேன்ப்பா, உன் பொண்டாட்டிக்கு நான் பால் கொடுத்துருக்குறேன், 2 பேரும் அண்ணன் தங்கச்சி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. அப்போ உக்பா சொல்றாரு, நீ எனக்கு பால் கொடுத்த எனக்கு தெரியாது. இவருக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்றாரு, பதில் சொல்றாரு, நீ பால் கொடுத்த எனக்கு தெரியாது, இதுக்கு முந்தி நீ சொல்லவும் இல்லை, இப்போ திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னு சொன்னா அது என்ன சரியா வருமானு கேட்கிறாரு. கேட்டுட்டு இருந்தாலும் ஒரு மனசு கேட்கல. உடனே என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அவர் புறப்பட்டு வர்றார். மதீனாவுக்கு என்ன செய்யறாரு, வர்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விளக்கு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி ஒரு அம்மா கல்யாணம் பண்ணிவிட்டோம், ஒரு அம்மா எங்கள் 2 பேருக்கும் பால் கொடுத்தேன்னு சொல்றாங்க, இப்போ நாங்கள் என்ன பண்றது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைஃப வகத் கீல, சொல்லப்பட்டுருச்சுல்லப்பா, அப்புறம் எப்படி? சொல்லிட்டாங்கல்ல, நான் தான் 2 பேருக்கும் பால் கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எப்படி சேர்ந்து வாழ்வீங்க? அதுக்கப்புறம் எப்படி அது நீங்கள் கணவன் மனைவியா தொடர முடியும், தங்கச்சியோட வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே உக்குபா உடனே நெஞ்சார் அந்த பெண்ணை பிரிந்து விட்டார். நம்ம 2 அண்ணன் தங்கச்சி முறை வருதுமா,
நம்ம வாழ முடியாது என்று அவர் பிரிந்து விட்டார். உனக்கஹத்து ஜௌஜன் கைரஹு, அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து வேற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிருச்சு அப்படிங்கிற செய்தி புகாரில் நான் ஏற்கனவே சொன்ன எண்களை கொண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டால், அந்த பால் கொடுத்த ஒரு அம்மா வந்து சொன்னார்களே, ஆனால் அதை வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எப்போ ஏற்றுக்கலான்னு கேட்டால், இல்லை இந்த பொம்பளை பொய் சொல்கிறான்னு சொல்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். இவருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. சும்மா கெடுக்கிறதுன்னு சொல்லலாம். வந்துக்கிட்டு 2 பேரும் எந்த கல்யாணத்தையும் கெடுத்து விட்டுலாமே. ஒரு பொம்பளை நினைச்சா உங்கள் 2 பேருக்கு நான் தான் பால் கொடுத்தேன்னா அப்படி சொல்றதுக்கெல்லாம் இல்லை. இவ வந்து அந்த அரபு நாட்டை பொறுத்த வரைக்கும், அது குறிப்பாக மக்கா ஏரியாவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், எல்லாருமே பால் கொடுக்க வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. தாய்கார்கள் பால் கொடுக்காம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதையை அப்படித்தானே, தாய்மார்கள் பால் கொடுக்க மாட்டாங்க மக்காவில். அது என்னமோ கௌரவ குறைவாக நினைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை வந்து வெளியே கிராமங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அங்கே போய் பால் கொடுத்து 2 வருஷத்துக்கு பிறகு கூட்டிகிட்டு வருவாங்க பிள்ளைய. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததுனால இந்த பொம்பளை வந்து சொல்லும் பொழுது அதெல்லாம் கிடையாதுன்னு மறுக்க இயலாது. இவரை வெளியே அனுப்பி இருக்கிறாங்க பால் கொடுக்கறதுக்காக வேண்டி.